அந்த மாதிரியான ஒரு டைலாக்ஸ் திரும்ப பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்லிட்டாங்க. நீங்க படம் பார்த்தவங்க இவ்வளோ வருஷம் மிஸ் பண்ண விஜய் சேதுபதி இதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். செகண்ட் ஹாஃப் ஒரு கதையை வந்து இமேஜினே பண்ண முடியாம ஒரு கதை வந்திருக்கு அப்படின்னா இந்த கதை மட்டும்தான். நம்ம ஃபேமிலியா வந்து பார்க்கணும், வயசு பிள்ளைங்க வேணாம், ஓகேவா? ஏன்னா அதுக்கெல்லாம் மனசு தாங்காது, என்னாலே தாங்க முடியல. ஆனால் இது போர் அடிக்காம ஒரு உண்மையிலே ஒரு ஃபீல் பண்ண வச்சு உட்கார வச்சு படம் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி லைட்டாக தான் ஆரம்பிக்குது. இந்த படம் முடிஞ்சு தியேட்டர் விட்டு எல்லாரும் வெளியும் போது ஒரு மன வருத்தத்தோடையும் தான் வருவாங்க. அதே சமயம் இந்த படம் வந்து எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய படத்தை வந்து பார்த்தேன், என் மனசு அவ்வளவு கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு சார், ஒரு நல்ல படம், ஒரு ஃபுல் மில்க் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆட்டாதி ஆட்டாதி தம்பி ஆட்டாதி எல்லாரும் படம் பார்த்து அதை பத்தி எந்த பேச அந்த மாதிரியான ஒரு டைலாக்ஸ் திரும்ப பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்லிட்டாங்க. நீங்க படம் பார்த்தவங்க ஒரு பிரமாதமான படம், ஒரு அவ்வளோ அழகா இருக்கு. நீங்க வந்து ஊர்ச்சி போயிருவீங்க அந்த படத்தை பார்த்த உடனே. அந்த மனுஷன் சார் என்னோட சத்தியை காணும் சார், சார் என்னோட லட்சுமியை காணும் சார், லட்சுமியை காணும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற ஸ்டாப்ல அது கடைசியில் போன மாதிரி தான் தெரியுது லட்சுமி இல்லை, அது வேற மாதிரி ட்விஸ்ட் டேரக்டர் அப்படி என்னென்னமோ பண்றாங்க. நம்மளுக்கு அதாவது ஒரு கதையை வந்து இமேஜினே பண்ண முடியாம ஒரு கதை வந்திருக்கு அப்படின்னா இந்த கதை மட்டும்தான். இது வரைக்கும் பார்த்த படங்கள்ல இந்த படம் ஓரளவுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்கு. அதுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் கொடுக்கணும். வணக்கம், என் பேர் நிரஞ்சன். நான் மகாராஜா மூவி ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். இந்த படம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நிஜமாலே ஒரு நல்ல படம் தான் இது. நித்திலன் சாமிநாதன் சார் டைரக்ஷன்ல இந்த படம் செகண்ட் படம் இது. ஸோ நிஜமாலே நல்லா இருந்துச்சு. இந்த படம் நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எல்லா ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய படம் தான் இது. ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவி தான் இது. நிஜமாலே இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் நிறைய அந்த எமோஷனல் ட்ராமா ஆக்ஷன் சீன்ஸ் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. நல்லா உண்மையாகவே கொண்டு வந்திருக்காங்க. நல்லா அந்த அடிக்கிற சீன் ஃபைட் சீனாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாருங்க அவருக்கு கேமராமேன் ஃப்ரெண்ட் நான். ப்ரோ ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம் ப்ரோ? ப்ரோ 10க்கு 10 சூப்பர் ப்ரோ படம். விஜய் சேதுபதி 50 இவ்வளோ வருஷம் மிஸ் பண்ண விஜய் சேதுபதி இதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இடையில இந்த மாதிரி ஒரு படங்கள் கொடுக்காம போயிருந்தாரு. விஜய் சேதுபதி சூப்பராக இருந்துச்சு. டிரெக்டருக்கு வந்து சூப்பராக இருக்கு. ஏன்னா நிறைய சொன்ன ஸ்பாயிலர் ஆகும். சாங்ஸ் அண்ட் ஃபைட்ஸ் மியூசிக் சாங்ஸ்லாம் இல்லை எதுவும். ஓவரால் சூப்பராக இருக்கும். மிஸ்ஸே பண்ணிடுறாங்க. ஏன்னா யார் எது சொன்னாலும் ஸ்பாயிலர் ஆகும். உங்களுக்கு அது மிஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. விஜய் சேதுபதிக்கு 9வது படம் அவசியமான நல்ல மெசேஜ் சொல்லிடுறாங்க. தேங்க்யூ ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் லேக் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லேக் சொன்னதே சொல்கிறேன், காமெடியாக இருக்கும். ஆனால் செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குது. 50வது படம் இருக்குது, அந்த அளவுக்கு ஒருத்தா இருக்க சாரி பண்ணிட்டேன். 50வது படம் இப்படி பண்ணால் தான் இது 50வது சொல்றோம் சார். நம்ம மலையாளத்துல வந்து இரட்டைன்னு ஒரு படம், அவங்க பார்த்துருப்பேன். எத்தனை பேர் பார்த்துருப்பான்னு தெரியல, என் பேட்டியை கேட்கறவங்க. அந்த படத்தை டைரக்டர் ஒரு 50 ரூபாய் பார்த்துருப்பாரு. நான்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஒரு மாசம் தூங்கவே இல்லை. அப்புறம் 10 ரூபாய் நான் பார்த்துருக்கிறேன். அதுல கொஞ்சம் மாத்திருக்கிறேன், அவ்வளவுதான்.
அதுல அவங்க தம்பி, அப்பா அண்ணன் தம்பி 2 பேரு, இன்ஸ்பெக்டர் போலீஸ். இதுல வந்து அப்பா கூட திருட போவாங்க, தீரன் அதிகாரம் ஒரு ஊடாப்பி திருட போவாங்க. அந்த பொண்ணு படத்தை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் சார் சொல்றேன், கொஞ்சம் நான் எடுத்து தப்பில்லை. இப்போ நான் சொல்றேன், அந்த ஸ்கிரீன்ல ஓபன் பண்ணி வந்து கிளைமேக்ஸோட கொண்டு போறாங்க. இதுதான் சார் ஒரு டைரக்டருக்கு வேலை. இந்த படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட் வில்லன். அந்த மனுஷன் கையில குழந்தைய வச்சுக்கிட்டு ஆச்சுக்கிட்டு இப்படி குழந்தைகிட்ட விளையாண்டுக்கிட்டு அப்படியே கத்தி எடுத்து கொலை பண்றாரு, அப்படியே போய் சாப்பிடுறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட். யாருமே வந்து நடிக்கலைங்க, எல்லாரும் வாழ்ந்துருக்காங்க படத்துல. படம் அவ்வளோ அழகா இருக்கு. இந்த லவ், இந்த சாங், தேவையில்லாத சாங், அந்த மாதிரி எதுவுமே இந்த படத்துல இல்ல. ஒரு படம் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு இவரை பார்த்து கத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அழகா இருக்கு படம். படத்துல பெரிய பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் வந்து மியூசிக். ஓவர் வந்து விஜய் சேதுபதி சார் அண்ட் டீச்சர் கேரக்டர் கண்டிப்பா அவங்க விஜய் சேதுபதி அவ்வளோ அழகா பண்ணுங்க. அவ்வளோ அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா தேட்டர்ல வந்து பாருங்க. என்ன பார்த்தா ஒரு 10க்கு 10 கொடுத்துருக்கு. நம்ம ஃபேமிலியாக வந்து பார்க்கணும், வயசு பிள்ளைங்க வேணாம், ஓகேவா? ஏன்னா அதுக்கெல்லாம் மனசு தாங்காது, என்னாலே தாங்க முடியல. அதனால புதுசாக முன்னாடி பொம்பளை பிள்ளை வச்சிருக்கவங்க எல்லாருமே ஃபேமிலியாக சொல்லிட்டு பாருங்க. ஆனால் குழந்தைங்களை கூப்பிட்டு வராது, ஓகேவா? அது என்னால் தாங்க முடியாது. ஆமாம், கேட்டா எத்தனை பிள்ளைங்களை கற்பிக்கிறாங்க. ஒருத்தனுக்கு கூட ஒரு பர்மிஸ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. அதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்துட்டு பாசுன்னு போய்கிட்டு இருக்கீங்க. அதில் சம்பந்தப்பட்ட ரத்தம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீ தாண்டா கண்டென்ட்டா இறங்கி வந்து பாதுகாக்கணும். அதை தாண்டா விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே மகாராஜா நகை நட்டு போட்டு நாட்டை காப்பாற்றணும்னா மகாராஜா இல்லடா, நான் வீட்டை காட்டு பொண்ணுக்காக இறங்கினார் பாரு. அங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்கடா. மகாராஜா கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. வயசு பிள்ளைங்க கூட்டிட்டு வரவேணா, அதுக்கு தாங்காதுங்க, அதுக்காக சொல்றேன். சரியா? சூப்பரா இருக்கு படம். 2024 மிகப்பெரிய அவார்டு வாங்கின இந்த படம், ஓகேவா? ஏற்கனவே குறைக்க போய் என்ன ஒரே ஒரு மைனஸ் என்ன தெரியுமா, யாராவது முன்னாடியே போய் மொக்க கதையை வச்சா ஒரு 10 கோடி ரூபாய் உடனே பண்ணிருக்காரு. அப்போ பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த இனி பண்ணுங்க, தப்பா நான் சொல்ல வரல. அதே மாதிரி 10 பேர் 10 கோடி கொடுத்தாலும் நான் இவ்வளவு வச்சுட்டு அன்னைக்கு பண்ணுங்க, நாங்க 5 நாள் இப்படிதான் கடவுள் ஆகுறாங்க அந்த வீடு. படம் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லக்ஷ்மின்னு சொல்லியிருப்பாரு. யார்தான் லக்ஷ்மின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே பார்க்கலாம் அப்படி கண்டினியூ பண்ணலான்னு தோணுச்சு. ஃபைனலாக யார் நீ அப்படின்னு சொல்லி அழ வச்சிட்டாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே இது உண்மையிலே 50வது படம் சொல்லக்கூடாது, அவரோட வெற்றி படம் தான் சொல்றேன் என்னோட இதில் பார்க்கும்போது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு ஹியூமரன்ஸாக நடிச்சிருப்பாரு, நிறைய காமெடியாக நடிச்சிருப்பாரு, நிறைய விஷயங்கள் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு அப்பா பொண்ணுங்கிறத தாண்டி ரொம்ப டிஃப்ரெண்ட் கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு. நான் வரும்போது சொன்னால் அழுதுட்டு ஃபீல் பண்ணுறேன். லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சைல்டு அஃபீஸாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காட்ட முடியுங்கிறத வந்து காட்டினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மோட்டிவேஷனும் இருந்தது அந்த அஃபீஸில், வெறும் அழுக மட்டும் இல்லை. அதுலேருந்து அதனால நீங்கள் வில்லியன் சைட்லேருந்து எந்த மாதிரி இருக்கும் பாதிப்பு, அவனும் ஒரு பையன் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டு அந்த ஒரு விஷயம் தான். எல்லா வயசுலையுமே கண்டிப்பாக பார்க்கணும். முக்கியமாக குழந்தைகளை வச்சுருக்கிறவங்க பேரண்ட்ஸு வயசு பசங்களாம் கண்டிப்பாக பார்க்கணும். தான் இதுக்கப்புறம் புரியும். ஏன்னா நிறையா நியூஸ் நம்ம கேள்விப்போம் சைல்டு அஃபீஸ். ஆனால் இது போர் அடிக்காமல் ஒரு உண்மையிலே ஒரு ஃபீல் பண்ண வச்சு உட்கார வச்சு படம் பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வில்லன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் மோரோவர் வந்துட்டு சின்ன சின்ன கேரக்டர் அந்த குட்டி பாப்பா சூப்பராக பண்ணிச்சு. அதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை வந்துட்டு நீங்க வந்து கூடி குறுகி இருக்கும் அப்படின்ற நிறைய பேர் வந்து இங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணேன் வந்து நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது லாஸ்ட் ஒரு பீட் செம்மையா கொடுத்துருக்காங்க. வேற லெவலா இருக்கு படம் சீரியஸா. அது தாண்டி வந்துட்டு அந்த படத்துல வாய்ஸ் படத்துல முக்கியமா வந்துட்டு நிறைய மணிகண்டன் நிறைய வாய்ப்பு கிடைக்காத ஒரு ஆர்டிஸ்டுக்கு இந்த படத்துல வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் மோரோவர் ஒரு காமெடி கேரக்டர் வந்து பண்ணிருப்பாரு. அவரை வந்து நீங்க வில்லனா தூக்கி பண்ணும்போது அது இன்னுமே பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. அவரை நான் வில்லனா பார்த்தது கூட கிடையாது இது வரைக்கும். அவர் வில்லனா நடிச்சு அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை அண்ணன்
ஏன்னா ஒரே ஒரு 2 உண்மையிலே கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு சார். சீரியஸா படம் உண்மையிலே நல்லா இருக்கு. படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. மகாநதியோட லைன் தான் சார், அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருக்காரு பெர்ஃபார்மன்ஸ். அப்படி வச்சுக்கலாம் சார். அப்படி நீங்க வைங்க சார், நான் தப்பா சொல்ல வரல. அதே மாதிரி இரட்டை மலையாளத்துல அதையும் நீங்க வைங்க, தப்பா நான் சொல்ல வரல. ஆனா அந்த ஸ்கிரீன்ல திரைக்கதை நகர்த்துற விதம் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் டைரக்டர் நிக்கிறார். இந்த நகர்த்துற விதம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் படம் நல்லா இருக்கும். இப்ப புதுசா ஒரு 4 கதையை ஒரு 50 பேர்லாம் உட்கார வச்சு தலையை பிச்சுலாம் கதையை ரெடி பண்ண வேண்டாம். பழைய கதையில ஏதோ ஒண்ணு எடுத்து அந்த ஸ்கிரீன் பிளே முன்னையும் பின்னையும் மாத்தி ஏத்தி சைலன்சர் ஜெயம் ரவி படம் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா அபூர்வ சகோதரன் 2-3 பேரு கொண்டவங்கள வந்து ஜெயம் ரவி வெளியில புறாவில் வெளியே வந்து பழியா இதான கதை. அதுதான் அவேசன்மைக்கு மகள வந்து ரேப் பண்றாங்க மகாராஜன் படம். அப்ப இவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, விஜய் ஓப்பனிங்கா இருக்கட்டும், ஓப்பனிங்ல இருந்து இன்ட்ரோ வர கேசர்ல எப்படி அவ்வளவு போலீஸ்காரனையும் கலாய்க்கிறது, அப்ப இதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஒரு குப்பை தொட்டியை காணந்து போறாரு, ஆடியன்ஸ் தலையை பிடிச்சிருக்கா, குப்பை தொட்டிக்கா இவ்வளவு 10 லட்சம் வர தாராங்கிறாரா, மோட்டிவ் அது இல்லை. அது நீங்க படம் பார்த்தா தெரியாது, சொன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு இன்ட்ரோலுக்கு அப்புறம். ஒரு பொண்ணை நம்ம எப்பயுமே வந்து நம்ம பொண்ணுங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய சப்போர்ட் பண்ணோம். அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. பொண்ணுங்களை நம்ம வந்து ஒரு ஆம்பளைங்க வந்து ஒரு பொண்ணை வந்து எந்த ஒரு கோணத்துல பாக்குறது தான் இருக்கு. ஸோ நம்ம பொண்ணுங்களை நல்ல விதமா நடத்தணும், நல்ல அவங்களுக்கும் நம்ம ஒரு நல்ல எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு தரணும். நம்ம பொண்ணுங்களையும் நம்ம அவங்களை சப்போர்ட் பண்ணணுன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஒரு இப்போ வந்து நான் நிறைய படங்கள் வருது தமிழ் சினிமாவில், இந்த மாதிரி ஃபீமேல் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் அவ்வளோவா வர மாட்டேங்குது. படத்தை வந்து பார்த்தேன், என் மனசு அவ்வளவு கஷ்டமாயிடுச்சு. இது ஒரு குப்பை தொட்டி படம்னு நான் நினைச்சேன். அப்புறமா தான் பார்த்தா தெரியுது இது அப்பாவும் ஒரு பொண்ணுங்கமான கதைன்னு. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லடா, எல்லாருமே உங்க வீட்டு பொண்ணா நினைங்கடா. ஏன்னா நீங்க மற்ற வீட்டு பொண்ணை நீங்க இஷ்டத்துக்கு போட்டு கெடுக்கிறீங்க, உங்க வீட்டு பொண்ணை பொக்கிஷமா அவங்க பாத்துக்கிறாங்க. இது போல தப்பு நம்ம நடக்க கூடாதுன்னு எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறேன். பாருங்களா, அதுதான் நட்டு நடராஜா இருக்கட்டும், அவரும் அதே மாதிரிதான் வில்லன்னு வரும்போது அவருக்கு ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு 5 நிமிஷம் அடிவாங்க பாரு கிளாப்ஸ். இப்படி நம்ம வரிசையா நம்ம சொல்லிட்டே போறோம். அதாவது வில்லனுக்கு வில்லன், காமெடி விஜய் சேதுபதியுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லலாம், ஹீரோக்கு ஹீரோ. அது இதோட என்ன வேணும், ஒரு 50 படம் 50வது படம் நான் சொல்றேங்க. கிளைமேக்ஸ் அதான் நம்ம பழிவாங்க போறாங்க. அது இப்ப நீங்க கல்லன் எடுத்தோடனே நீங்க கேட்டீங்க சார், சுப்பிரமணியபுரம் கர்நாடகத்துல காந்தாரா ஃப்ரெண்ட்ஸ், விஜயபுரம் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பனிங், அப்படியே சுப்பிரமணியபுரம், அப்படியே நீங்க கொஞ்சம் உள்ள போனா காந்தாரா, இது வெட்டிமாரா கதை எழுதிருக்காரு. அப்ப இதுல என்ன இருக்கு சரி, அவர் அப்படி கொண்டு வந்தா கூட டைரக்டர் அந்த ஸ்கிரீன்ல கொண்டு வரணும்ல, வித்தியாசமா ஸ்பீடு அது லாக் ஆகுறதுனாலதான் நல்லா இல்ல. அப்ப இது அதே மாதிரி ஒரு ரொம்ப புதுசு அப்படின்ற மாதிரி சார், புதுசுன்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் அருமையா இருக்கும். அதாவது ஆமா, அவருடைய மாஸ்டரா இருக்கட்டும், விக்ரம் வேதாவா இருக்கட்டும், இப்ப சார்வன் படம் ஒண்ணு பண்ணாரு சார், அதோட பெட்டரா இருக்கு. அதுக்கு மேல வராருங்க. சீரியஸா நான் சொல்றேன், விஜயோட இப்ப விஜய்ங்கிறது வந்து இப்ப சார் அஜித் கரிபடி சொல்ல போய்தான் நான் மைண்ட்ல வைக்கிறேன். ஆனா கமல் சார் நான் ஈக்குவலா கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். கமல் சாரு, சிவாஜி சாரு அந்த ஈக்குவல் வாராரு. சிவகார்த்திகேயன் இன்னைக்கு 70-80 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா, ஒரு படத்துக்கு அப்புறம் விஜய் ரஜினி மாதிரியே பல பண்ணிட்டு வர்றாரு. இவருக்கு அப்புறம் வந்தவர் தானே. இதுதான் இவர் திறமை இவருக்கு தெரிய மாட்டேங்குது. உண்மையிலே சொல்றேன் சார், இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு கமல் சார் எல்லாம் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. மகாநதியோட சூப்பரா இருக்கும். ஆனா அதே மாதிரி ரீசெண்டா நம்ம ஊர்ல மலையாள படம் தான் ஓடிக்கிட்டே இருந்தது. இப்பெல்லாம் ஏதோ 1 படம் 2 படம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த படம் வந்து அந்த லெவல் வந்து அதுவும் சாப்பிடுறேன் சார். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் வராதனாலதான் இந்த மெஜர்மெண்ட் பாய்ஸ் எல்லாம் ஓடிச்சு. இதெல்லாம் அன்னைக்கு கூட இறங்கிருச்சு. அது எங்க போய் 2-3 வாரமா அந்த படம்லாம் ஓடுனதுக்கு வேற எத்தனை இல்ல தமிழ்ல. அப்ப இதெல்லாம் நான் பின்னே நம்ம சொல்றேன், வாரத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி, இல்ல 2 வாரத்துக்கு ஒரு படம் அந்த மாதிரி நல்ல படங்கள் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இது அப்படியே 2 வாரம் ஓடிடும். வாரம் 5 படம் வராங்கன்னா எல்லாம் மக்கையா இருந்தா அப்படி ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, சினிமா தியேட்டருக்கே போகாம நம்ம பீச் மாலுக்கு போயிடலாம். இப்ப மால் ஃபுல்லா ஏசி, என்ன சொல்றீங்க? இப்படிலாம் சினிமா கட்டணும்னா அது நம்ம சொல்லுவார். முழு காரணம் யாரு? டைரக்டர் தான். இப்ப இன்னைக்கு பாருங்களா 2-3 கதை 3 படம் நான் சொல்லிட்டேன். இப்ப நான் சொல்லனா கூட ஆடியன்ஸ் இப்ப இவன் சொல்றதால அந்த படம்லாம் வருமே.
ஆடியன்ஸுக்கு தோணும். அப்போ ரொம்ப ராவம். நான் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த கருத்து நான் பண்ணவே மாட்டேன். என்ன இப்படி சொல்றீங்க? காமெடியா தான் போகுது. அப்படியே பார்த்தோம். அது யாரு பண்ணாருன்னே தெரியல. அவரே ஒத்துக்கிட்டாலும் இந்த டீம் என்ன பண்ணுவோம் சார், வேண்டாம் சார், ஒரு புதுசா யாரையா போட்டிருக்கோம். ரொம்ப ராவம். மைனஸ் சொல்லுவாங்க, பெரிய மைனஸ் இந்த கேரக்டர். ஆனா ரசிக்கிறாங்க சார் கேரக்டர், நடிப்பு தானே அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அவர் எவ்வளவு இருந்தார். 2 படம் அஜித்தை வச்சு பண்ண ஒரு 3-4 படம் ஹிட் கொடுத்தவர், காமெடியில இப்ப கலக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த கேரக்டர் அவர் எடுத்துட்டு கூடாது சொல்லலாம். அதுல நடிச்ச குழந்தை எப்படி சார்? அது குழந்தை அப்ப இல்ல, அது ஒரு மகா கேரக்டர், 15 வயசு வருது, வீட்டுக்குள்ள போறாங்க, ரேப் பண்றாங்க. அது எல்லா படத்திலும் நம்ம குழந்தைன்னா அது 12 வயசுனா விளையாட்டு அது இதுமா தானே இருக்கும். ஆனா இவர் இந்த நட்டுராஜா கலக்கிருக்கிறார். ஆனா அவர்கள் கிளைமேக்ஸ் ஒரு 5 நிமிஷத்துல அப்படியே மாறுவார் பாருங்க. கிளாப்ஸ் அவருக்கு தனியா ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் பாராட்டிட்டே போறாங்க. மைனஸ் சொல்ல எதுவுமே இல்லை. இந்த மாதிரி படங்கள் வந்தா ரசிகர்கள் பின்னையும் தியேட்டருக்கு வருவாங்க. அரைச்சமாவே அற, ஆனா அதை பெட்ரு அற. லாக்னு ஒரே லாக்லயே போவாதீங்க. சினிமா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம். மகாராஜா படம் தியேட்டர்ல வந்து பாருங்க. ஃபேமிலியா இல்ல, குழந்தையில இருந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம். 100க்கு 100 மார்க் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.